Hi friends, welcome to Healthy Food. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா தேன் திணை லட்டு எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு அந்த திணை அரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து 3/4 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். குறைஞ்சது அரை மணி நேரமாவது ஊற வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்துக்கங்க. கழுவிட்டு இதை வந்து ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டிருங்க. தண்ணியெல்லாம் வடிகட்டிடணும். அப்புறம் அரிசி மட்டும் இருக்கும். அதை வந்து இப்போ ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். இப்போது இதை வந்து நல்லா கிளறிட்டே இருங்க. அந்த ஈரப்பதம்லாம் போயிட்டு அப்படியே நல்லா அப்படியே சுத்தமாக ஈரமே இல்லாமல் அப்படியே நல்ல ட்ரையாக மாறிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் வறுக்கணும். இந்த அளவுக்கு ஈரப்பதமே இல்லாமல் நல்லா வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை சலிக்கணும்னு அவசியம் இல்லை, அரைச்சி அப்படியே யூஸ் பண்ணலாம். அரைச்சி முடிச்சாச்சு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை சூடு பண்ணி முந்திரி பருப்பு ஒரு 6-7 பருப்பை வந்து நல்லா இந்த மாதிரி உடச்சி அது கூடயே நெய் கூடயே வறுத்து சேர்த்துருக்கேன். நீங்கள் இது கூட பாதாம், பிஸ்தா இல்லை கிஸ்மிஸ் பழம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இதை வந்து இந்த நெய் வந்து மாவுடைய எல்லா ஓரங்களையும் படுற மாதிரி நல்லா கலக்கிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கலக்கிடுங்க. இப்போ சூடு எதுவுமே இருக்கக்கூடாது. மாவு ஒருவேளை சூடாக இருந்துச்சுன்னா ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கு அப்புறமா இப்போ தேன் சேர்த்துக்கலாம். எவ்வளோ தேன் சேர்த்துணும்னு நம்ம அளவு சொல்ல முடியாது. உருண்டை பிடிக்க வர்ற அளவுக்கு கரெக்டாக தேன் சேர்த்துக்கங்க. கரண்டியை எடுத்துடலாம், கையில் கூட பிசைஞ்சுக்கலாம். அப்போ தான் நம்ம உருண்டையோட அளவு தெரியும் நம்மளுக்கு. கையில் பிசைஞ்சால் தான் எவ்வளோ தேன் ஊற்றணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் தேன் விட்டு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு கரெக்டாக பிசைஞ்சுக்கலாம். இப்போது கரெக்டாக இருக்குது, உருண்டை பிடிக்க வருது. அவ்வளோதான், சூப்பரான திணை தேன் லட்டு நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.